ஹாய் ரீடர்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புக் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாரி ஃபார் த வெரி லாங் பிரேக். இந்த இயர் கண்டினியூஸாக புக் ரிவ்யூ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற புக் அவள் இவள் ஊவல் பை முச்சந்து மன்றம். பப்ளிகேஷன்ஸ் ஹர் ஸ்டோரிஸ். 2024 ரிலீஸ் ஆன புக் இது. 4 விமன் ஆத்தர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் நாகஜோதி, காளி, மீரா மற்றும் முனைவர் கோமதி. டைட்டில் பார்த்த உடனே எனக்கு க்யூரியஸாக இருந்துச்சு. அவள் தெரியும், இவள் தெரியும், அது என்ன ஊவல் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் பச்சைக்கிளி தோழர் அவர்களோட வீடியோ கிடச்சிது. இலக்கணத்தில் ஊவல்னா பெண்பால் பன்மை, அதாவது பெண்கள். பரிபாடல்ல உவல்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு முன் நிற்பவள், அதாவது முன் நடத்தி செல்பவள்னு அர்த்தமா. பொருத்தமான தலைப்பு தான்னு தோணுச்சு எனக்கு. இந்த 4 எழுத்தாளர்களுமே ட்விட்டர் ஸ்பேஸில் முச்சந்து மன்றம் ஆரம்பித்து 4 வருஷத்துக்கும் மேலே அந்த தளத்தில் அவங்க நடத்துகிற வாசிப்பு அரங்கம் மூலமாக 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து கலந்துரையாடல்களும் நடத்தியிருக்காங்க. இன்னும் அது போயிட்டு தான் இருக்குது. நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ் தளத்தில் முச்சந்து மன்றம்னு சர்ச் பண்ணால் வரும். இந்த தொகுப்பில் மொத்தம் 16 சிறுகதைகள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரகம். முக்கால்வாசி ஓப்பன் எண்டட் ஸ்டோரிஸ் தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மண் குதிரையில் வர கமலம். 50 வருஷத்துக்கு மேலே அன்பா தன்னோட கணவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவர் போனதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஊருக்கே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இருந்த ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு எந்த சொத்தையும் பற்றி சொல்லாமல் போனதால் அவங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சலை பற்றி பேசியிருப்பாங்க இந்த கதையில். செகண்ட், திறக்கப்படாத மணிச்சித்திர கதவுகளில் வர லைலா. வசதியான வீட்டு பொண்ணு. ஸ்கூல் முடிஞ்சதும் படிப்பை நிறுத்திடுறாங்க. தாய் மாமனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 2 குழந்தைங்க ஜெனட்டிக் டிஸார்டர்ஸால் இறந்து போயிடுறாங்க. ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய வீட்டில். தனியாக டெய்லி கம்பி கதவை பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. வீட்டை சுற்றி எப்படி பெரிய சுவர் எழுப்பி யாரையும் உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தி வைக்கிறோமோ அதே மாதிரி லைலாவும் ஏற்கனவே அவங்க குடும்பத்தால் ஏற்பட்ட மனச்சுவரையும் உடைக்காமல் யார் கூடவும் பழகாமல் அந்த புழுக்கத்திலேயே தனிமையில் இருப்பாங்க. தேர்ட், மக்குவின் தங்கமீன். பெயர் அரசியல் பேசுகிற கதை. ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியில் பொட்டில் அரைஞ்ச மாதிரி இந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு தோணுச்சு. சமூக ஏற்றத்தாழ்வுகள் எப்படி ஒரு மனுஷனை தன்னோட லெவலுக்கு இதுவே போதும்னு உணர வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரசனையையும் ஆசையையும் எதிர்பார்ப்பையும் மாற்றுன்றதை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த கதையில். ஃபோர்த், நீயே துணையில் வர யாழினியும் சரி, மகிழ் இனியில் வர பிரீத்திக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் உண்டு. 2 பேருமே நவீன யுகதிகள். தன்னோட விருப்பு வெறுப்பு பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்க. வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிறவங்க. வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட தன்னை எல்லா விதத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் அவள் சொல்கிற விஷயங்கள் அருமை. அதே மாதிரி காதல்ன்ற பேரில் தன்னோட கரியரையே தூக்கி எறிஞ்சிட்டு வர சொல்கிற பிரீத்தியோட லவ்வர்கிட்ட அவள் பேசுகிற விஷயங்களும் எனக்கு சரின்னு தோணுச்சு. ஃபிஃப்த்து, சாவித்திரியும் நானும் கதையில் வர பல்லவியும் சாவித்திரியும் ரயில் பயணத்தில் எதிர் இருக்கையில் உட்காந்து பயணம் பண்ணுறாங்க. 2 பேரோட உரையாடலுமே அளவாகவும் அழகாகவும் இருந்துச்சு. 6th, வான் பிறழ்வில் வர மாதவி. சின்ன வயசுலேயே கணவனை இழந்து தனியாக தன்னை வளர்த்த அம்மாவுக்கு மறுமணம் செய்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணுற மகளாக வராங்க. 7th, இடைவேளைக்கு பிறகும் கதையில் வர அகிலாவும் சரி, மீண்டும் மீண்டும் கதையில் வர பெயர் குறிப்பிடாத நாயகியும் சரி, குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி வளர்க்கப்படுற பெண்களாக வராங்க. சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு தினசரி வாழ்க்கையில் தங்களை கரைச்சிக்கிட்டு காலப்போக்கில் மறைஞ்சும் போயிடுற மாதிரியான கதாபாத்திரங்கள். 8th, துளசி. தனக்குன்னு கிடைச்ச மீ டைமை தன்னோட ஃபேவரட் புக் ரீடிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுற அழகான கேரக்டர். அவங்களோட குட்டி உலகத்தில் அந்த சில மணி நேரம் பிரேக்கில் அவங்களுக்கும் அவங்க புக்குக்கு மட்டும்தான் அனுமதி.
9th அவளும் அவர்களும். மகாபாரதத்தில் திரௌபதிக்கு ஏற்படுற கலங்கத்துல இருந்து அவளே தன்னை காப்பாற்றிக்கிட்டா என்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு கேள்வி வருதா? அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த கதை படிங்க. கடைசியாக மாராயி. தனியாக காட்டில் வளர்ந்த ஸ்ட்ராங்கான தீர்க்கமான முடிவெடுக்கிற ஒரு பெண். தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நினச்சி பழகிற ஒரு அருமையான கேரக்டர். அவளோட கணவன் அவளை பார்த்து பொறாமப்படுறதை பார்த்து என்ன முடிவெடுக்கிறான்றது தான் கதை. ஒவ்வொரு கதையுமே உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றா இருக்கும்ன்றதில் சந்தேகமே இல்லை. இதில் வர பெண்கள் உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அக்காவாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக இருக்கலாம், இல்லை தங்கையாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாரோ பேர் தெரியாத பெண்ணோட கதையாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகும்போது கேட்குற பெண்களோட கதை தான். உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான கேரக்டர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வாசிக்கும்போது சில நேரம் உங்கள் வாழ்க்கையே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த புக் படிங்க. படிச்சுட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.